ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. எருசலேம் பட்டணம் மிகப்பெரிய பாதிப்பை அடைந்திருந்த போது எரேமியா தீர்க்கதரிசி இந்த புலம்பல் புத்தகத்தை பாடினார். மிகுந்த துக்கத்தின் நடுவில் அவருக்கு தேவனால் கிடைத்த ஒரு வெளிப்பாடு என்னவென்றால், கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்பதுதான். ஏனென்றால் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் என்கிற அறிவு எரேமியாவுக்குள் இருந்தது. ஆகவே நம்முடைய காரியம் எப்படிப்பட்டதாயிருந்தாலும் அதை கர்த்தருடைய கரங்களில் ஒப்புவிப்போம். தேவன் அதை நன்மையாக செய்து முடிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கின்றார். நமக்கு தெரியாத, புரியாத, குழப்பமான காரியங்களில் நாமே உள்ளே புகுந்து எதையாகிலும் ஒன்றை செய்து அது சரிப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனையாகின்ற நிலைக்கு கொண்டு போய் விடுவதை விட, கர்த்தர் எனக்காக எதையாகிலும் செய்யட்டும் என்று அவரிடத்தில் ஒப்புவித்து அவருக்கு காத்திருப்பது மிகச் சிறப்பான முடிவு. ஒருவேளை பிற மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு நம்முடைய பிரச்சனைக்குள் புகுந்து எதையாகிலும் செய்வதற்கு முயற்சி செய்வோமானால் அதுவும் நமக்கு மீட்க முடியாத ஒரு நிர்பந்த நிலைக்குள்ளே தள்ளிவிட்டுவிடும். ஆகவே கைமிஞ்சி போன காரியங்களை கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து அவருக்கு காத்திருக்கிறது தான் சிறப்பான முடிவாக இருக்கும். இந்த காலை வேளையில் உங்களுடைய காரியம் எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிவீர்கள், கர்த்தரும் அறிவார். வேறொரு மனிதனுடைய கரத்தில் உங்கள் காரியத்தை ஒப்புவிக்கிறதை விட தேவ கரத்தில் ஒப்புவிப்பது சிறப்பான முடிவாயிருக்கும். இறுதியில் அது உங்களுக்கு சமாதானத்தையும் மிகுந்த வெற்றியையும் கொடுக்கும். ஆகவே சொந்த முடிவுகளையும் பிற மனிதர்களுடைய யோசனைகளையும் தாண்டி கர்த்தருடைய இரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருங்கள். நல்லதே உங்கள் வாழ்க்கையில் வந்தடையும். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் காரியத்தை உம்மிடத்தில் விட்டுவிட வேண்டும் என்றும், நீர் என்ன செய்கிறீரோ அதை பெற்றுக்கொள்வதற்கு உமக்கு காத்திருக்கின்ற மனநிலைக்கு வர வேண்டும் என்றும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற நல்ல ஆலோசனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதன்படி எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். நன்மையை காண செய்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.